வெல்கம் டு கோதை தமிழ். நாம இன்னைக்கு சுண்டல் கத்திரிக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போறோம். அதுக்கு நல்லா சுண்டலை நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு குக்கர்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா இப்போ சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயம் பொரியவும் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காவை உள்ள சேர்த்துக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 தக்காளியை குறவரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். புளி கரைசலில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஆச்சி மசால் பொடி சேர்த்துக்கிடலாம். தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நம்ம கரைச்செடுத்த புளி கரைசலும் மசால் கரைசலும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலையும் உள்ளே சேர்த்து ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். டேஸ்டான கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரெடி.